Right. So, good morning, everyone. And thank you so much, sir, for this wonderful invite. பசங்களோட எல்லாரோட பேசுறதுக்கு எனக்கு இந்த இன்வைட் வந்து சார் கேட்ட உடனே என்னோட காலேஜ் டேஸ் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. when as freshers, as when I was doing my studies, we used to have இண்டஸ்ட்ரியில இருந்து நிறைய பேர் வந்து பேசுவாங்க, நம்மளோட அலுமினி வந்து பேசுவாங்க, நம்ம இண்டஸ்ட்ரியில ஒரு பொசிஷன்ல பெரிய பொசிஷன்ல இருக்கவங்க பேசுவாங்க. ஸோ எப்பவுமே வந்து எனக்கு அந்த ஒரு இதெல்லாம் கேட்கும்போது லாட் ஆஃப் மை என்னோட லைஃப் பாத் வந்து லாட் ஆஃப் தோஸ் இன்புட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அதனால இட்ஸ் ரியலி நைஸ் டு கெட் த சான்ஸ் டு இன்ட்ராக்ட் வித் யங்ஸ்டர்ஸ். அண்ட் நீங்கள் தான் நாளைக்கு வந்து இந்தியன் சிட்டிசன், ஸோ யூ ஆர் கோயிங் டு டேக் ஃபார்வர்ட் your not just our country but I'm sure your own families, and you're going to make your own impact. நீங்க வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் பண்ணுவீங்க. so I hope you take few inputs, or நான் இன்னைக்கு ஷேர் பண்ண போறதுல ஒன்று ரெண்டு வந்து நீங்க you will find something useful. Now I'll just share one small PPT, so just let me know if you're able to see my screen. Screen visible இருக்குங்களா எல்லாருக்கும்? Yes, it's fine. Right. Okay, great. Okay, so my topic வந்து இன்னைக்கு personal effectiveness. So again நான் என்ன ஷேர் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு I'll give you a heads up. At the same time, it's also சொன்ன மாதிரி because online mode-னால I'm sure we are நிறைய constraints இருக்கு, நிறைய challenges இருக்கு ஆன்லைன்ல. Yet I think a lot of you have come forward and hope that you will find something useful. So one request which I would like to make startingல என்னன்னா, நான் யூஸ்வலா வந்து இந்த வேரியஸ் டாக்ஸ் நான் லிசன் பண்ணும்போது எங்க கிட்ட சொன்னது, எங்க சீனியர்ஸ் எங்க கிட்ட சொன்னது வந்து ஏதாவது ஸ்பீக்கர், இன்ஃபேக்ட் ஐ திங்க் உங்களுக்கு வந்து லாட் ஆஃப் நிறைய பேர் ராணில இருந்து வந்து பேசுறாங்க, மேபி வெளியே இருந்து கூட உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி லாட் ஆஃப் வுட் பி ஷேரிங் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு ஆள் பேசுறதுல டேக் சம் 2 or 3 திங்ஸ், 2-3 விஷயம் வந்து அவங்க என்ன சொன்னாங்களோ அதை வந்து நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண பாருங்க. ஸோ தட்ஸ் a way I have always taken it from my own seniors. ஸோ அதனால இப்போ இன்னைக்கு நான் ஏதோ ஷேர் பண்றேன், டேக் எனி 2 things from my side, அப்ளை பண்ண பாருங்க. நாளைக்கு ஒரு ஸ்பீக்கர் வருவாரு, அவரு சொல்றதுல வந்து ஒரு இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஐம் ஷூர் யூ வில் see a massive difference. உங்க லைஃப் ரொம்ப நல்ல ரொம்ப பாசிட்டிவா வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். Before I start, I also like to thank Joshua sir, principal, and RPTC management for doing these initiatives. ஏன்னா வந்து they can just உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்கு, இப்போ ஹோல் இந்தியா ஃபுல்லா வந்து நாட் ஜஸ்ட் இந்தியா, வேர்ல்டு எல்லாரும் வந்து இப்போ ஆன்லைன் கிளாஸ் தான் ஓடிட்டு இருக்கு. they can just leave it at that. ஓகே, வராங்களா பசங்களுக்கு ஏதோ ஒரு நாலேஜ் செஷன் எடுத்து கிளாஸஸ் எடுத்து நம்ம விட்டுறலாம் அப்படின்னு. பட் அவங்க அதை ட்ரை பண்ணலாம். அவங்க அதுக்கு மேல போய் நம்ம பசங்களுக்கு வந்து எது பாசிட்டிவா வந்து பெனிஃபிட் ஆகும், எது அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு they've reached out to us and few of my other colleagues also. so இதெல்லாம் ஏன் அவங்க பண்றாங்க? so that your future can be much more brighter. நீங்க இதுல ஏதோ ஒன்று நல்லா எடுத்து சில பேரை வந்து நல்ல பாசிட்டிவா நீங்க வந்து இம்ப்ரூவ் ஆகலாம். ஸோ தட் இஸ் வாட் அவங்க இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஸோ அதனால தேங்க்ஸ் டு தி ஆர்பிடிசி மேனேஜ்மெண்ட் ஃபார் டேக்கிங் அப் தீஸ் இனிஷியேட்டிவ்ஸ். ஸோ மை டாபிக் வந்து இன்னைக்கு பர்சனல் எஃபெக்டிவ்னஸ். கேன் யூ புட் சம்திங் பர்சனல் எஃபெக்டிவ்னஸ்னா உங்களுக்கு என்ன தோணுது? வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட் பை பர்சனல் எஃபெக்டிவ்னஸ்? நீங்க வந்து சாட் பாக்ஸ்ல வேணா நீங்க என்டர் பண்ணலாம். ஜஸ்ட் உங்களுக்கு என்ன whatever you understand. Okay, you can type in chat personal effectiveness na உங்களுக்கு என்ன தோணுது? Anyone? Okay, it's about your effectiveness. Sorry. Okay, self-confidence, good. Guna is saying I think some have shared to me about the personal works, our own pride, self-control. Okay. I think Guna on the self-confidence போட்டிருக்காங்க. Sarvesh on the personal work. Nice. Okay, great. So okay, considering நம்ம டைம் இருக்கனால I'll move on. So கரெக்டா சொன்ன மாதிரி, so personal effectivenessனா இப்போ நம்மளுக்கு வந்து சில ரிசோர்சஸ் இருக்கும். இப்போ நம்மளுக்கு என்ன மாதிரி ரிசோர்சஸ் இருக்கு? இப்போ நம்மளுக்கு இருக்கிற எல்லாருக்கும் வந்து we have 24 hours time in a day இல்லையா? So டைம் இருக்கு. We also have some resources. Say இப்போ காலேஜ் இருக்கனால you will have access to certain books, certain study materials. உங்க பேரண்ட்ஸ் வந்து ஒரு ரிசோர்ஸ், உங்க டைம், உங்க எனர்ஜி. ஸோ இந்த மாதிரி
all of us have access to some resources or the other. அந்த ரிசோர்ஸஸை வந்து நீங்க எவ்வளவு எஃபெக்டிவா யூஸ் பண்றீங்களோ அதை எஃபெக்டிவா யூஸ் பண்ணி விச் வில் ஹெல்ப் இன் யுவர் லைஃப், அதை தான் பர்சனல் எஃபெக்டிவ்னஸ் சொல்றோம். ஸோ ஃபார் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் எதுக்கு உங்களுக்கு why you should be personally effective, இல்ல பர்சனலா எஃபெக்டிவா இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பெனிஃபிட்? கேன் சம்மன் டெல்? அகைன் யூ கேன் புட் இட் இன் தி chat box. நீங்க பர்சனலா எஃபெக்டிவா இருந்தா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு? Okay, wonderful. You can attain success in life. Super. Okay, you can get the best out of self. Hariharan has said, nice. You can be a leader. Okay, good thought. Okay, வேலையை வந்து ஈஸியா முடிக்கலாம். You will get experience. You will be smart. Okay, super. Okay, so a lot of you have got the idea. Yeah. So personal effective இருந்தோம்னா it will help us succeed in life. இப்போ நான் என்ன போறேன்னா before so I have planned my session very simple. I'm just going to give you 1, 2, 3, rather 3 simple techniques or three simple skills which you should focus upon. And ஏன்னா நிறைய இருக்கு செல்ஃப் பர்சனல் எஃபெக்டிவ்னஸ் நிறைய பேசலாம், பட் நிறைய பேசினா நம்மளுக்கு நிறைய வந்து நம்ம we cannot understand. So I thought I'll keep it simple. உங்களுக்கு 2-3 விஷயம் மட்டும் ஷேர் பண்றேன். I'll also share some inspiring stories which have motivated me, and hopefully உங்களையும் வந்து you will find it inspiring. So which brings to my next question, which is what do you want to become in life? Again, you can put it in your chat. So I'm looking at the chat options. So what do you want to become in life? உங்களுக்கு லைஃப்ல என்ன அச்சீவ் பண்ணணும், என்ன ஆகணும்னு உங்களுக்கு ஆசை? Let's see what people say. Okay, government leader, wonderful. Okay, make a new one now. Richest person. Okay, if somebody says I want to become the richest person, nice. Somebody says I want to become a good engineer, an IAS officer, a marine engineer. Wow, okay, that's inspiring and interesting. Okay, unique worker, a scientist. Okay, brilliant. Corporate manager in a foreign company. Yeah, okay, good. Or rather going to foreign also. Engineer, became a best person in society. பரவாயில்லையே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. I am really excited to see such kind of wonderful responses. IAS officer, a government leader, a good engineer, a good person. Good, okay, wonderful. Aeronautical engineer, wonderful. So I think a lot of you are aspiring, correct? And it's really good to have நல்ல aspiration, நல்ல பெரிய aspiration இருக்கிறதுக்கு. Now I'm sure you would identify these two people இல்லையா? ரொம்ப one of the famous personalities from India. யாரெல்லாம் அவங்க? Okay, so Dhoni and former president Shri Abdul Kalam இல்லையா? Now உங்களுக்கு அவங்க லைஃப் ஸ்டோரி தெரியுமா? உங்களுக்கு do you know about their life story? What was Dhoni before he became one of the successful Indian captains? Prashant, excuse me. Yeah. I think your PowerPoint is visible, not the slide part. I think அப்படிங்களா? Okay, I'm not able to see the chat options, so maybe நான் இந்த மோட்ல போட்டுருக்கேன். Okay, then it's fine. Leave it. Is it visible now? Now it's fine. But okay, fine. Will you be able to see the chat now? I am not able to, I think so, but nevertheless, okay, I can. Okay, or else the previous mode is fine. It's okay. Okay. So yes. So do you know their life stories? What was Dhoni before he became Dhoni? வந்து கேப்டன், இந்தியன் கேப்டன் ஆறதுக்கு முன்னாடி என்னவா இருந்தாரு? Okay. I was typing. சரி சொல்லுங்க. Sir, இல்ல ஒரே ஒரு help. If you can read from the chat also. Joshua sir? Yes, I can do that. Yes, in case if there are any responses, so that for some reason I'm not getting that option when I'm in a screen share mode. No, now I will. Are you able to see the chat options? Okay.
Yeah, now I can say yes. Okay, wonderful. Okay, this is fine. This it is fine. Right. Okay. So, okay, I think wonderful legends. He was in railway. Yeah. So he was a TCR. He was a ticket collecting agent. Correct. And similarly, Abdul Kalam, before he became the president, of course, he was with ISRO, which is Indian Science Research Organization. Abdul Kalam sir, சின்ன வயசுல எங்க இருந்தாரு, என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு தெரியுமா? Anyone? Fishing. Okay. Teacher. Okay, last bencher. Right. அவர் எந்த ஊர்ல இருந்து இருந்தாரு? Wonderful. Okay, I think some have responded. He was selling newspaper. Wonderful. Rameshwaram. Correct. So Rameshwaram, அவர் சின்ன வயசுல இருந்து இருக்கும்போது கூட he used to sell newspapers. He used to assist his father, his family in putting newspapers. So he used to sell newspapers. So அவள ரொம்ப ஹம்பலான பேக்ரவுண்ட்ல இருந்து he went on to become the topmost man in India. And of course, அவர் வந்து வேர்ல்டே வந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு. So what has made the difference? It is because of certain skills which they had. அவங்க வந்து அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ எல்லாரும் ஸ்கூல் படிச்சிருக்காங்க, எல்லாரும் வந்து காலேஜ் படிக்கிறோம். பட் சம்டைம்ஸ் சர்டன் பீப்புள் வந்து ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு மேல எக்ஸ்ட்ராவா அச்சீவ் பண்றாங்க. அந்த அச்சீவ்மெண்ட் எதுக்கு பாசிபிள்னா பிகாஸ் ஆஃப் யுவர் பர்சனல் எஃபெக்டிவ்னஸ். ஸோ சர்டன் பேசிக் ஸ்கில்ஸ் இருக்கும், அதை வந்து நீங்க வந்து இன்கிரைன் பண்ணிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து the chances of you succeeding in life is far higher. அதுதான் வந்து இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போறேன். ஓகே, ஸோ I'm sure you know what bird this is. இந்த பேர்டுக்கு வந்து ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரி இருக்கு ஈகிள் பத்தி. யாரோ கேள்விப்பட்டிருக்கீங்களா முன்னாடி? எஸ் ஆர் நோ டைப் பண்ணுங்க so that I'll know whether you know the story or not. No, okay, fine. So I'll go on and tell the story. So eagle nu பாத்தீங்கன்னா இருக்கிற பறவைகள்ல ஈகிள் வந்து ஈகிளோட லைஃப் ஸ்பேன் சொல்றோம்ல. இப்போ ஒரு ஹியூமன், ஒரு ஆவரேஜ் ஹியூமன், இப்போ நம்மளோட லைஃப் ஸ்பேன் பாத்தீங்கன்னா நம்ம எந்த ஏஜ் வரை வாழ்வோம்? இப்போ ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் பாத்தீங்கன்னா 75-80 இயர்ஸ் இருக்கும் நம்மளுக்கு ஹியூமன்ஸுக்கு. இப்போ இதே இது இப்போ அனிமல்ஸுக்கு ஒரு அனிமலுக்கு வந்து அந்த லைஃப் ஸ்பேன் வந்து டிஃபர் ஆகும். ஒரு ஈகிள் கூட லைஃப் ஸ்பேன் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? If you know, you can type it in the chat box. Chatல நீங்க டைப் பண்ணலாம். எவ்வளவு ஏஜ் ஸ்பேன் இருக்கும் ஒரு ஈகிளுக்கு? 20 years, 30 years அந்த மாதிரின்னு சொல்லிட்டு. Anyone? Okay. 45 years. Okay. 30. Okay. சரி. So eagle பாத்தீங்கன்னா என்ன ஸ்பெஷாலிட்டினா, eagle is one of the bird which has the longest living age span. அது வந்து 70 years ஓட வாழும். 70, unlike other birds whose timeline may be only for say 5 years, 10 years, 15 years. ஒரு ஈகிள் பாத்தீங்கன்னா 70 years வரை அது வந்து இட் கேன் லிவ். பட் அந்த 70 years வாழ்றதுக்கு இட் ஹேஸ் டு டூ சம்திங் டிஃப்ரெண்ட். ஒரு 40 years ஆகும்போது இப்போ ஈகிளுக்கு என்னென்ன யூனிக் ஃபீச்சர்ஸ்? ஒரு ஈகிள் பாத்தீங்கன்னா வாட் மேக்ஸ் இட் யூனிக் ஃப்ரம் அதர் பேர்ட்ஸ்? என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அந்த ஈகிளுக்கு சொல்லுங்க. Sight, wonderful. It has a wonderful sight, flying height. அப்புறம் big bird, okay. Nose. So one வந்து the beak ன்னு சொல்றோம்ல நம்ம. So one is the beak part. 1 minute. Okay sir. So அந்த beak பாத்தீங்கன்னா அந்த பேர்டுக்கு வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் இல்லையா? இப்போ as you can see it in the PPT, it has a very sharp beaks. Second வந்து its wing. அந்த wing பாத்தீங்கன்னா it can fly very high, கரெக்ட்டா? அது ஃப்ளை ஏன் பண்ண முடியுதுன்னா பிகாஸ் ஆஃப் இட்ஸ் வெரி ஸ்ட்ராங் விங்ஸ். இன்ஃபேக்ட் அந்த ஃபெதர்ஸ் அண்ட் விங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அண்ட் தேர்ட் பாத்தீங்கன்னா அதோட கிளாஸ், அதோட கை, அதோட விரல் பாத்தீங்கன்னா அந்த ஃபிங்கர்ஸ்ல வி கால் இட் கிளாஸ், ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். ஸோ அதனால தான் லாட் ஆஃப் யூர் சேயிங் ஹண்டர் பேர்ட் இல்லையா? ஸோ அது எப்படின்னா கீழே பறந்து வரும்போது கீழே வந்து உடனே அப்படியே ஒரு அந்த ப்ரேயை பிடிச்சிட்டு இட் கேன் ஃப்ளை பேக். இட் இஸ் சோ ஷார்ப் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் பவர்ஃபுல் கிளாஸ். ஸோ ஒரு ஈகிளுக்கு என்ன ஆகும்னா when it attains the age of 30-40 years கிட்ட வரும்போது அதோட கிளா வந்து ரொம்ப வீக் ஆயிடும். ஸோ அந்த ஷார்ப்னஸ்லாம் போய் ரொம்ப ரொம்ப டம்ப் ஆயிடும். ரொம்ப வந்து உங்களுக்கு வந்து ஷார்ப்பே இல்லாமல் ரொம்ப பிளண்டா இருக்கும். சேம் ஹேப்பன்ஸ் வித் இட்ஸ் பீக். இந்த பவர்ஃபுல் பீக் இருக்கிறது கூட ரொம்ப பிளண்ட் ஆயிட்டு ஷார்ப் இல்லாமல் இருக்கும். அண்ட் சேம் ஹேப்பன்ஸ் ஃபார் இட்ஸ் விங். த சோ கால் அது எவ்வளோ மெஜஸ்டிக்கா இருக்கிற இது வந்து
இட் பிகம்ஸ் ரொம்ப வந்து நம்ம 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 முடி வந்து நம்மளுக்கு எப்படி கொட்டுதோ அதே மாதிரி அதுக்கு விங்ஸ்லாம் ரொம்ப அந்த ஃபெதர்ஸ்லாம் வந்து ரொம்ப வீக் ஆயிட்டு ரொம்ப ரொம்ப டைல்யூட்டட் ஸ்டேட்ல இருக்கும். அப்போ வந்து அந்த ஈகிளுக்கு வந்து 2 சாய்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து அதே மாதிரி ரொம்ப வீக்கா இருந்து ஒன்றும் பண்ணலன்னா அப்படியே வந்து இட் வில் டை ஆஃப், இட் வில் நாட் சர்வைவ். செகண்ட் சாய்ஸ் வந்து ஈகிளுக்கு என்ன இருக்கும்னா இட் கேன் டேக் அ டிசிஷன் டு ஃப்ளை அப் ஹை. அது வந்து ஒன் ஆஃப் தி ரொம்ப லாங் மவுண்டெயின்ஸ் ஒரு வெரி ஹை மவுண்டெயின் மேலே போயிட்டு என்ன பண்ணுன்னா அங்கே இருக்க போல்டர் இருக்கும்ல, யூஸ்வலாக ஈகிள்ஸ் லிவ் இன் போல்டர்ஸ் ஆர் அந்த மாதிரி ராக் ரீஜனில், அங்கே போயிட்டு அதே வந்து அந்த பீக் அதோட பீக்கை வந்து அந்த கல்லுக்கு அகேன்ஸ்டா அதே தானே வந்து அடி அடின்னு அடிக்கும். ஸோ ஆப்வியஸாக ரத்தம் வரும் அண்ட் இட் வில் பிரேக் ஆஃப், அந்த பீக் வந்து பிரேக் ஆகும். சேம் வந்து என்ன பண்ணோம்னா அதை பிரேக் பண்ணிட்டு ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு, பட் இட் வில் கோ த்ரூ தட் ப்ராசஸ். அது முடிச்சிட்டு அப்புறம் என்ன ஆகும்னா அந்த பீக் வந்து அந்த பீக் உடஞ்சி விழுந்துரும். தென் ஒரு 1 வீக் 2 வீக்ஸ்ல திருப்பி ஒரு புது பீக் வந்து அதுக்கு டெவலப் ஆகும். அந்த புது பீக்கை எடுத்துட்டு என்ன பண்ணும்னா சேம் இட் வில் அந்த உடம்புல இருக்கிற மீதி ஃபெதர்ஸ் எல்லாம் வந்து அதுவே குத்தி குத்தி அது வந்து எல்லா ஃபெதர்ஸையும் வந்து வெளியே எடுக்கும். அகெயின் இட்ஸ் அ ப்ராசஸ், ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா பாடியில இருந்து ரத்தம் வரும், அதுவே ஷார்ப் பீக் வச்சு தானே குத்திட்டு இருக்கு. பட் என்ன பண்ணோம்னா அந்த மேஜிக்கல் பார்ட் இஸ் ஈவன் தோ அது வந்து பெயின்ஃபுல்லா இருக்கும் அதுக்கு, அந்த ப்ராசஸ் முடிச்சிட்டு அப்புறம் அந்த 1 வீக் to 10 days முடிச்சிட்டு அப்புறம் அந்த பழைய ஃபெதர்ஸ் இடத்துல புது ஃபெதர்ஸ் வரும். அதுக்கு புது much more stronger feathers and much more broader feathers which can help it fly much more faster and higher. And same happens for the claw. அது திருப்பி அந்த பீக்கை வச்சு அந்த பழைய கிளாவெல்லாம் அந்த நெயில் இருக்கும்ல அதுக்கு அது தானா குத்தி குத்தி வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு அப்புறம் திருப்பி அந்த ஒரு 1 வீக் 10 டேஸ்க்கு அப்புறம் புது கிளாஸ் வரும். இந்த புது கிளாஸ் which are much more stronger, faster and sharper. ஸோ இந்த ஹோல் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா அந்த பீக், பாடி ஃபெதர்ஸ் அண்ட் கிளாஸ், this happens for at least ஒரு 1 month to 45 days. அந்த ப்ராசஸ் அந்த 45 day டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெயின்ஃபுல் அந்த ஈகிளுக்கு. ஆனால் அந்த பெயினை வந்து அது தாங்கிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக என்ன ஆகும்னா இட் எமர்ஜஸ். அந்த ஹோல் ப்ராசஸ்க்கு அப்புறம் பழைய ஈகிள் எப்படி இருந்ததோ அதை விட்டுட்டு மச் கிராண்டர் as well as much faster, smarter, sharper ஈகிளா அது டெவலப் ஆகும். ஸோ அந்த ஈகிள் வந்து இந்த ப்ராசஸ் வந்து போகலைன்னா அது என்ன ஆகும்னா இட் வில் டை ஆஃப். பட் the eagles which go through this process, இது வந்து 70 years, இன்னும் ஒரு 30 years 40 yearsல சாவற ஈகிள் வந்து it can live for another 30 years. And that is one of the inspiration of an eagle. ஒரு சின்ன ஈகிளே வந்து even though it's a very painful process இல்லையே, இப்போ நம்மளே வந்து நம்மளை தானா குத்திக்கிறோம் இது பண்றோம் அப்படின்னா a lot of us will not like pain. a lot of us வந்து நம்ம கொஞ்சம் ஜாலியா இருக்கலாம், ப்ளஷரா இருக்கலாம், கேம் விளையாடலாம், வீடியோ கேம்ஸ் விளையாடலாம், ஃப்ரெண்ட்ஸோட பேசலாம், இந்த மாதிரி ஒரு மூட்ல தான் நிறைய பேர் இருப்போம். பட் என்னன்னா சேம் ஹேப்பன்ஸ் ஃபார் யுவர் எஃபெக்டிவ்னஸ் ஆல்சோ. இந்த பர்சனல் எஃபெக்டிவ் ஸ்கில்ஸ்ன்னு சொல்றது பேசுறதுக்கு ரொம்ப ஈஸி, பட் என்னன்னா வந்து நம்ம ரியல் லைஃப்ல ஃபாலோ பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்போ நம்ம வந்து அம்மா அப்பா சொல்லுவாங்க இந்த மாதிரி டெய்லி உட்காந்து படிங்க அப்படின்ட்டு, நம்மளுக்கு வந்து போர் அடிக்கும். ஐயோ நம்ம ஸ்கூல்லே படிச்சு நம்மளுக்கு வந்து நம்ம மிஸ் வந்து நம்ம திட்டி படிக்க வைக்கிறாங்க, இதுக்கப்புறம் ஏன் படிக்கணும், இப்போ நான் வந்து லைஃப் என்ஜாய் பண்ண போறேன் அப்படின்னு தான் ஒரு மைண்ட் செட் இருக்கும் நம்மளுக்கு. பட் என்னன்னா நம்ம டெய்லி படிக்கிறது, நம்ம டெய்லி குட் ஹேபிட்ஸ் பண்றது, டெய்லி வந்து சர்டன் டிசிப்ளின் ஃபாலோ பண்றது. இப்போ நம்ம டீச்சர்ஸ் நம்மளுக்கு சொல்றது நிறைய விஷயம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஐயோ என்னப்பா எனக்கு இது வராது, எனக்கு புரியாது, திருப்பி என்ன இதை படிக்க வைக்கிறாங்க, திருப்பி எனக்கு மேக்ஸ் இது பண்றாங்க. ஸோ ஒரு ஆளுக்கு ஒரு டிஃப்ரெண்டா இருக்கலாம். இது வந்து உங்களுக்கு வந்து பிடிக்காம இருக்கலாம். ஐயோ எனக்கு அதெல்லாம் பண்ண பிடிக்காதுப்பா, எனக்கு வந்து நான் லைஃப் என்ஜாய் பண்ண போறேன்னு. பட் இது ஞாபகம் வச்சுக்கோங்க, லைக் an eagle, if you go through that process willingly, அந்த ப்ராசஸ் வந்துட்டு இல்ல எனக்கு கஷ்டமா இருக்கு, பட் இது வந்து டெம்பரரி, எனக்கு கொஞ்ச நாளுக்கு நீங்க இது படிக்கிறது வந்து இப்போ ஒரு 3-4 years இப்போ கஷ்டப்பட்டீங்கன்னா ஃபியூச்சர் வந்து உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா வரலாம். ஸோ அந்த மாதிரி இஃப் யூ கோ த்ரூ திஸ் ப்ராசஸ் வில்லிங்லி, நீங்களே வந்து ஓகே சரி இப்போ நான் கஷ்டப்படுறது வந்து என்னோட ஃபியூச்சருக்காக அப்படின்னு நீங்க இது பண்ணனீங்கன்னா உங்க ஃபியூச்சர் வில் வந்து ரொம்ப ஃபார் ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும். உங்களுக்கும் வந்து அந்த ஈகிள் மாதிரி ஈகிள் இஸ் ஒன் ஆஃப் தி கிராண்டஸ்ட் பேர்ட்ஸ். அந்த எல்லா பறவைகள்ல ஈகிள் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் யூனிக் பேர்ட்ஸ். நீங்களும் வந்து உங்க செட்ல, உங்க பேட்ச்மேட்ஸ்ல, உங்க காலேஜ் பேட்ச்மேட், உங்க ஸ்கூல் பேட்ச்மேட்ஸ்ல ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் பர்சனா நீங்க எமர்ஜ் ஆகலாம். பட் அதுக்கு என்ன தேவை? இந்த பர்சனல் எஃபெக்டிவ்னஸ். அது பேசுறதுக்கு ரொம்ப ஈஸி, ஆனா ஃபாலோ பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ வாட் ஐ வாண்ட் யூ டு ரிமெம்பர் வந்து நீங்க இப்போ whatever I am sharing and whatever other people will be sharing over a period of time, as well as உங்க பிரின்சிபல் and உங்க டீச்சர்ஸ் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாங்களோ, ஆல்வேஸ் கீப் திஸ் இன் மைண்ட். அந்த சர்டன் டிசிப்ளின்ஸ் ஃபாலோ பண்றது வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் லைஃப்ல. பட் அது நீங்க இப்போ ஃபாலோ பண்ணனீங்கன்னா யுவர் ஃபியூச்சர் வில் பி ஃபார் பெஸ்ட். ஓகே, ஸோ அதை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. தட் இஸ் வை
whenever you feel little low, எல்லாம் நம்ம கஷ்டப்பட்டோமா, என்னடா காலையில் 5 மணிக்கு எந்திரிக்க சொல்றாங்க, டெய்லி படிக்க சொல்றாங்க, என்ன விளையாட விட மாட்டேங்காங்க அப்படின்னு ஒரு தாட் வரும்போது இந்த ஈகிளை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஈகிள் மாதிரி நான் நாளைக்கு லைஃப்ல வந்து ரொம்ப சக்சீட் ஆகணும் அப்படின்னா ஐ ஹாவ் டு அண்டர்கோ திஸ் பெயின் நவ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா உங்களுக்கு சர்டன் ஸ்கில் செட்ஸ், நான் என்ன சொன்ன மாதிரி ரொம்ப நிறைய ஸ்கில்ஸ் இல்லை, ரொம்ப ஃபியூ ஸ்கில் செட்ஸ் உங்களுக்கு வந்து நான் கற்றுக்க போறேன். ஓகே, வாய்ஸ் கேட்கலன்னு யாரோ போட்டிருக்காங்க. ஐ எம் ஆடிபிள்? வாய்ஸ் எல்லாரும் கேட்குது இல்லை சார்? கேக்குது சார், எல்லாருக்கும் கேக்குது சார். Okay, ma, fine. I just somebody was saying that voice kuch idha irukku. Wonderful. So enna panna porana, I'm not going to share a lot of stuff. Romba basic ah moone skills na share panna poran ungaloda, which will help you succeed in your life. Okay, so first the skills, in fact any great leader edukonga, Dhoni or Abdul Kalam, Rajnikant, anyone eduthingna, one of a key skill set which is helpful for them vandu pathina goal setting. கோல் செட்டிங்னா உங்களுக்கு என்ன தோணுது மனசுல? கேள்விப்பட்டிருக்கீங்களா கோல் செட்டிங்? கோல் செட்டிங்னா என்ன? கேன் one or two of you share something? aim. Okay, aim னு ஒருத்தர் சொல்றாரு. Okay, setting an ambition, choosing a goal. Wonderful, super. Fixed, what you achieve, planning what to become. Okay. Okay, so some people are saying voice கேட்கல அப்படின்னு. Maybe உங்க சைட்ல வால்யூம் என்ன செக் பண்ணிக்கோங்களாமா, ஏன்னா a lot of other people are probably hearing me. I presume my system is working fine. Okay, wonderful. So நிறைய பேர் வந்து ambition, aim, planning, goals, long term, short term எல்லாம் போட்டிருக்கீங்க. Okay, good. So you have the whole idea இல்லையா? இப்போ வந்து நம்ம கோல்னு சொல்லும் போது one is to say எனக்கு வந்து ஒரு கோல் இருக்குன்னு சொல்லிட்டு, பட் is that enough? இப்போ வந்து okay, some of you said I want to become an IAS officer, some of you said government leader ஆகணும், aeronautical engineer, best engineer. So goal மட்டும் உங்களுக்கு போதுமா? What else do you need? Efforts. Okay, experience. Okay, experience is something which you'll pick up as you go. So experience, planning. Okay, plan, work. Yeah. Plan. Okay, hard work வந்து you have to plan for that இல்லையா? Okay, so in இதுல again I will share some inspiring story of a person who has inspired me at least whenever I heard about a story, and I'm sure நீங்க வந்து இவங்க எங்கேயோ பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Do you recognize this person? யார் இவரு? யாரு? Can you say at his first name? Oh, wonderful. Oh, Arnold Schwarzenegger. Oh, wonderful. Okay, Arnold Schwarzenegger இல்லையா? அவர் வந்து எங்க பார்த்திருக்கீங்க, எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? அவரோட ஃபிலிம்ஸ் பார்த்திருக்கீங்களா? Okay, so he is a movie actor. He is one of the best topmost Hollywood actor. ஆனா before he became Terminator னு ஒரு படம் இருக்கு இல்லையா? So Terminator யாரெல்லாம் பார்த்திருக்கீங்களா? You would have seen him. So in fact he became pretty famous with that film. There is a very inspiring story for him also, which I'm going to share with you now. அவர் வந்து he was from one of the poor countries called Austria. ஆஸ்திரேலியா இல்ல, ஆஸ்ட்ரியான்னு ஒரு கண்ட்ரி இருக்கு. ஓகேயா, இது வந்து இந்த World War II, செகண்ட் வேர்ல்ட் வார் முடிச்சிட்ட அப்புறம் ஆஸ்திரியா வந்து ஒன் ஆஃப் த லூசிங் கண்ட்ரிஸா இருந்தது. ஸோ அங்க பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி அவங்க வேர்ல்ட் வார் நடந்துட்டு அப்புறம் இவர் என்டையர் எக்கனாமி வந்து டவுனா இருக்கும், உங்களுக்கு சாப்பாடு இருக்காது, ப்ராப்பர் வேலை இருக்காது. ஸோ அந்த ஹோல் கண்ட்ரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற டைம்ல அவங்க அப்பா வந்து ஒரு மிலிட்டரி ஆஃபீஸர், ரொம்ப ஸ்ட்ரிக்ட், ரொம்ப டிசிப்ளினரியன்னு, அண்ட் ஹீ யூஸ் டு ஸ்கோல்ட் ஹிம் அ லாட். இப்போ அர்னால்டுக்கு பாத்தீங்கன்னா ஒன்லி ஹிஸ் மதர் வாஸ் ஹிஸ் சப்போர்ட். அவங்க அப்பா வந்து ரொம்ப சப்போர்ட்லாம் பண்ணல, ரொம்ப வந்து அவனை திட்டிக்கிட்டு நீ எதுக்கும் உருப்பட மாட்ட, நீ இதாயிடுவ. ஸோ ஹி டென்ட் லைக் ஹிம் மச். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருந்தாரு. ஸோ அர்னால்ட் ஹேட் அ சாய்ஸ். ஒன் இஸ் டு சே தட் ஐயோ எனக்கு வந்து நான் புவர் கண்ட்ரியில இருக்கேன், எனக்கு சப்போர்ட்டே இல்லை, நான் ஒண்ணுமே பண்ண முடியாது, என்னோட லைஃப் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, இன்ஃபேக்ட் அங்க ஆஸ்திரேலியா நிறைய பேர் வந்து இந்த பேட் ஹேபிட்ஸ் சொல்லுவாங்கல்ல, ஆல்கஹால், இந்த குடிக்கிற பழக்கம், அதுலயே வந்து நிறைய பேர் வந்து அப்படி இருந்தாங்க. But what he did, he had an inspiration in his country. இவருக்கு முன்னாடி there was a person called Reg Park. உங்க chatல நான் டைப் பண்றேன் for all of you. So Reg Park, he was one of the person, he was one of the bodybuilder from Austria. அவர் வந்து இந்த நியூஸ்ல பார்க்கும்போது Reg Park had become one of the bodybuilding competitionல
he had won it 3 times in a row. 3 வாட்டி வின் பண்ணி அவர் ஆஸ்திரேலியால இருந்து he had gone to United States. So அர்னால்டுக்கு வந்து என்ன ஆச்சுன்னா, he had an ambition, he had a goal saying I will become the one of the best bodybuilder in the world, not in Austria, in the world அப்படின்னு சொல்லிட்டு. What he did, ரிக் பார்க் எப்படி போனாரோ அதே மாதிரி நானும் டெவலப் ஆகணும் ஒரு இன்ஸ்பிரேஷன் வச்சுட்டு he set a goal saying I will be better than ரிக் பார்க் அப்படின்னு ஒரு கோல் வச்சாரு. ஸோ நீங்க அந்த ரைட் சைட்ல பாக்குற அந்த பாடி பில்டிங் அட் அ யங் ஏஜ் ஆஃப் ஜஸ்ட் 15 years old, 15லயே வந்து அவர் 14, இன்ஃபேக்ட் ஃப்ரம் அ வெரி யங்கர் ஏஜ் 10 years 11 yearsல he started training for that. Daily வந்து எஃபர்ட்ஸ் பண்ணி he used to spend 6-8 hours in the gym because his ambition was to become a bodybuilder. And in 15 years or 17 years he became one of the youngest bodybuilder champion from Austria. So அங்கிருந்து because he was so aspiring that எனக்கு வந்து ஆஸ்திரியா விட்டு எனக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் போகணும், நானும் வந்து நல்ல லைஃப்ல செட்டில் ஆகணும், ஐ ஹேட் டு பிகம் சக்சஸ்ஃபுல். He went there and he achieved it at a young age of 17 years. And 3 times he also won, he became a champion. But did he stop at 3 வாட்டி வின் பண்ணிட்டேன், நான் லைஃப்ல அச்சீவ் பண்ணிட்டேன், யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்துட்டேன், எனக்கு போதும் அப்படின்னு முடிவு பண்ணாரா? பண்ணல. அவர் என்ன சொன்னாரு, then he set a new goal saying நான் வந்து ஹாலிவுட்ல I will become one of the best actors அப்படின்னு. இன்ஃபேக்ட் அவர் நீங்க இப்போ கூகுள்ல போய் அவரோட பிசிக்லாம் பாத்தீங்கன்னா பாடி வந்து ரொம்ப வந்து இதா இருக்கும். லைக் அவளை பில்ட் பண்ணும்போது you have so much muscle, it's not ஒரு நார்மல் ஆக்டருக்கு மாதிரி பாடி பில்டப் இருக்காது. So what he did, a lot of agents அங்க இருக்கிற இந்த காஸ்டிங் ஏஜென்ட் வந்து சொல்லுவாங்க, இல்ல சார் உங்களுக்கு மூவிலாம் சூட் ஆகாது, உங்க பேர் கூட ரொம்ப ஒரு மாதிரியா வியர்டா இருக்கு, வாயிலே நுழைய மாட்டேங்குது, ஸோ உங்களுக்குலாம் லைவ் மூவில கிடையாதுன்னு. But he didn't give up. He continued to put his efforts and he got a break. He got a break with Terminator, Barbarian ஒரு படம் இருக்கு, Conan the Barbarian, and few more movies. அவனை வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. So he became a superstar literally in Hollywood. And did he stop there? Illa, he didn't stop. He said, I'm going to enter politics and I'm going to become one of the political leaders, top political leaders of United States ன்னு சொல்லி he கலிஃபோர்னியால அவர் இருக்காரு. He stood for the Senate. நம்ம இங்க லோக்சபா சொல்ற மாதிரி, லோக்சபா ராஜ்யசபா சொல்ற மாதிரி, அங்க வந்து செனேட்டுக்கு வந்து he fought for it and he became the governor of California. So such a successful person, did it just happen because of having a goal? Not just because of that. ஒரு கோல் இருந்தது, பட் அந்த கோல் இருக்கும்போது parallelly அவருக்கு என்ன இருந்ததுன்னா, one inconvincing belief in himself. One வந்து, so you need a belief in yourself that you can do it. If you say no matter where you are now, I don't know, I'm sure a lot of you will be from different backgrounds. சில பேருக்கு வந்து பேரண்ட்ஸ் ஒர்க் பண்ணலாம், சில பேருக்கு ஒருத்தர் ஒர்க் பண்ணாம இருக்கலாம், உங்களுக்கு வந்து what do you call அந்த சப்போர்ட் ஸ்ட்ரக்சர் சொல்றது டிஃப்ரெண்டா இருக்கலாம். பட் so one thing is to say என்கிட்ட இது கிடையாது அது கிடையாது, என் லைஃப் எப்படி இருக்கு, நான் போய் ஓகே நான் there is nothing in my life, so நான் ஏன் கஷ்டப்படணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட். But one thing is to say, illa, I think I can do it. I don't know about what has happened in my family till now, but now I'm going to take and make a very different life for me. So ஒரு கோல் இருக்குது மட்டும் முக்கியம் இல்லை. Of course goal is very important, but goal உடைய வந்து what you need to have is one, belief in yourself. So my question to you is, do you believe that you have in you, உங்களால லைஃப்ல சக்சீட் ஆக முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கா? And அந்த நம்பிக்கை எப்போ வரும் அப்படின்னா, some of you may say, yes sir, எனக்கு நம்பிக்கை இருக்கு சார். If so, well and good. In case if you don't have the belief, இல்ல I'm not sure sir, எனக்கு தெரியல அப்படின்னு ஒரு தாட் இருக்கும்போது, start putting in the efforts. ஏன்னா வந்து நீங்க எஃபர்ட்ஸ் போடும்போது ஆட்டோமேட்டிக்கா, லைக் ஐ செட், அர்னால்ட் வந்து 10 years of old, சின்ன பையன்ல இருக்கும்போதே வந்து he started doing what is required to succeed. எக்ஸசைஸ் பண்றது, இன்ஸ்பைரிங் இது பண்றது, always being in a positive mode and all. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து if you don't have the belief, start putting the effort. இப்போ டெய்லி வந்து if you want to become say the best, இப்போ நீங்க IAS ஆஃபீஸர் ஆகணும், கவர்மெண்ட் லீடர் ஆகணும், ஒரு பெஸ்ட் அரௌண்ட். Sorry, I'm not able to hear you, Gokul. Yeah sir, here no problem sir, continue. Right. So request you to please be muted, and in case நீங்க டைப் பண்ணீங்கன்னா ஓகே, இல்ல maybe towards the end I will have some 10 minutes for question and answers, ஓகேங்களா? So the idea வந்து என்ன சொல்ல வரேன்னா, one is to have a goal and second is to have a belief. And உங்களுக்கு அந்த belief வரதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, put in efforts. So daily வந்துட்டு, for example, if aeronautical engineer best engineer ஆகணும்னா,
அந்த இன்ஜினியர் ஆகிறதுக்கு என்னென்ன ஸ்கில் தேவை, எனக்கு வந்து படிக்கணும், எனக்கு நல்லா வந்து நாலேஜ் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி சர்டன் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு இன்னைக்கு இருந்து நீங்கள் எஃபர்ட்ஸ் போடும். யூ ஸ்டார்ட் புட்டிங் தி எஃபர்ட்ஸ். ஏன்னா எஃபர்ட்ஸ் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆகும், யூ வில் ஸ்டார்ட் கெட்டிங் த கான்ஃபிடன்ஸ் இன் யுவர் செல்ஃப் தட் எப்படி இருந்தாலும் வந்து என்னால் வந்து அதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும். ஓகேயா? ஸோ இன்ஸ்பைட் ஆஃப் யுவர் கோல்ஸ் ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் புட்டிங் யுவர் எஃபர்ட்ஸ். ஏன்னா எனக்கு அது கிடைக்குமா, நான் இது பண்ண எனக்கு அது கிடைக்குமா அப்படின்னு யோசிக்காதீங்க. எனக்கு அது கிடைக்குதோ இல்லையோ, பட் ஐ வில் கீப் டூயிங் மை பெஸ்ட். அந்த மாதிரி எஃபர்ட்ஸ் பண்ணுங்க அண்ட் லாட் ஆஃப் தீஸ் திங்ஸ் வில் கம் டுகெதர் அண்ட் ஹெல்ப் யூ சக்சீட். Okay, so that's about the having goal for yourself. If you don't have a goal, please have a goal if you want to succeed. நான் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து எனக்கு வந்து ஒரு 25 years 30 years ஆயிட்ட அப்புறம் 30 வருஷம் ஆயிட்ட அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா எனக்கு லைஃப் செட்டில் ஆயிடும் பாத்தீங்கன்னா அப்படிலாம் ஆகாது. I know a lot of people who struggle. இன்ஃபேக்ட் அவங்க இப்போ வந்து ஒரு 40 வயசு 45 வயசுல கஷ்டப்படுவாங்க. நான் வந்து ஒரு 20 வயசுலயே கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தேன்னா எனக்கு இன்னும் பெட்டரா லைஃப் வந்திருக்கும் அப்படின்னு. பட் இந்த ஏஜ்ல நம்மளுக்கு புரியாது. ஏன்னா இந்த ஏஜ்ல வந்து நம்ம வந்து ஜாலியா இருக்கணும், விளையாடணும், புது புதுசா ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஒரு தாட் இருக்கும். தவிர கஷ்டப்பட்டு நம்ம உழைக்கணும்னா வந்து நிறைய பேருக்கு தோணாது. இப்போ ஐ ஹோப் யூ ஆர் நாட் லைக் இட். நல்ல எஃபர்ட் பண்ணுங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, கண்டிப்பா வந்து ஃபியூச்சர்ல நீங்க சக்சீட் ஆவீங்க. ஓகே, ஸோ லெட் மீ வாண்ட் டு மை நெக்ஸ்ட் ஸ்கில். செகண்ட் ஸ்கில் விச் ஐ ஃபவுண்ட் டு பி எக்ஸ்ட்ரீம்லி யூஸ்ஃபுல், யாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு பாத்தீங்கன்னா த ஸ்கில் செட் கால்ட் செல்ஃப் இனிஷியேட்டிவ் அப்படின்னு. Self initiative உங்களுக்கு என்ன தோணுது? Can you again type in the chat? What do you understand by self initiative? Self na இல்லையா? So initiative na what do you think is initiative? Yes, you can enter in the chat. Anyone? சுயமுயற்சி. Wonderful. I am the first, I am the best. Okay, அது வந்து self esteem. Okay, see, self esteem வந்து you believe in yourself so much that உன்னோட வந்து நீ உன்னை எப்படி பார்க்கற, அது வந்து so you have high self esteem. Self initiative வந்து நம்மளே வந்து முயற்சி பண்ணி நம்ம ஏதோ பண்றது. ஓகேயா? இதுக்கு வந்து ஒரு one of the story which has inspired me, so I would like to share that with you. இந்த இப்போ நீங்க வந்து உங்க வீட்டுல எல்லாம் இப்போ திருச்சியில வந்து நீங்க ஏதோ சூப்பர் மார்க்கெட் ஆர் இந்த சின்ன சின்ன இந்த கடை இருக்கும் பாத்தீங்களா, ப்ரொவிஷன் கடை. அங்க வந்து இந்த பேக் ஹேண்ட்லர்னு சொல்லுவாங்க. பேக் ஹேண்ட்லர் எப்படின்னா, நம்ம வந்து இப்ப சாமான் வாங்கிட்டு வரான் கஸ்டமர், அதை வந்து பேக்ல போட்டு கையில கொடுக்கறது. அந்த மாதிரி நீங்க ஆளை பார்த்துருப்பீங்க இல்லையா உங்க கடையில, பக்கத்து கடையில. ஓகேயா? ஸோ அந்த மாதிரி ஜாப் வந்து வாட் யூ இப்போ அந்த மாதிரி ஜாப் இப்போ நீங்க பண்றீங்க அப்படின்னா how will you like it, or do you feel நீங்க அதை வச்சு எதை பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? இப்போ உங்களோட வேலை வந்து இப்போ உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்குது. என்ன வேலை அப்படின்னா, கஸ்டமர்ஸ் வந்து மார்க்கெட்ல இந்த வாட் எவர் அந்த பே பண்ணும்போது வாங்கிட்டு வருவாங்களா, அந்த என்ட்ரியில பேமெண்ட் பில் போடுற இடத்துல, அது பக்கத்துல வந்து ஒருத்த வந்து எல்லா சாப்பாடும் அந்த எல்லா பொருள்களையும் ஒரு பிளாஸ்டிக் பேக்ல போட்டு கையில கொடுப்பான். அதுதான் வந்து பேக் ஹேண்ட்லர்னு சொல்லுவாங்க இந்த ரீட்டைல் ஸ்டோர்ஸ் ப்ரொவிஷன் கடையில. அந்த வேலை உங்களுக்கு கிடைக்குதுன்னா, do you think you can do something there? ஏதோ வந்து டிஃபரெண்டா பண்ண முடியுமா? Yes or no, or yes na என்ன பண்ணலாம் நீங்க டைப் பண்ணுங்க பார்க்கலாம். Let me see what some of you are saying. Okay, back handler இல்லையா? Okay, ரொம்ப போரிங்கான ஜாப் இல்லையா? I hear some responses saying no. கரெக்ட், அதான் பேப்பர் பேக் தான். பேப்பர் பேக் ஒரு பிளாஸ்டிக் பேக். இப்போ நிறைய பேர் பேப்பர் பேக். ஸோ சப்போஸ் உங்களுக்கு அந்த வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னா, ஸோ இட்ஸ் அது வந்து லிட்டரலா நம்ம யோசிக்கும் போது, ஐயோ என்னப்பா அதெல்லாம் ஒரு வேலையா, ரொம்ப போரான ஜாப், வர இது மட்டும் எடுத்து உள்ள வைக்கணும் அப்படின்னு ஒரு தாட் இருக்கும் இல்லையா? இது வந்து திஸ் இஸ் ஸ்டோரி அண்ட் திஸ் இஸ் ரியல் லைஃப் ஸ்டோரி. ஓகேயா? இது வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல நடந்தது. ஐம் சேயிங் யுனைடெட் ஸ்டேட்ஸ், ஐம் ஷோர் நம்ம இந்தியன் ஸ்டோரிஸும் இருக்கும் இந்த மாதிரி நிறையா. திஸ் இஸ் ஒன் ஸ்டோரி விச் ஐ ஹர்ட் அண்ட் விச் ஐ ஃபவுண்ட் எனக்கு கொஞ்சம் ரொம்ப மோட்டிவேஷனலா இருந்தது. ஸோ அங்கேயும் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்ல ஒரு பேகேஜ் ஹேண்ட்லர்னு ஒரு பையன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். வெரி யங் பாய், 21 years old, ரூடின்னு அந்த பையன் பேரு. ஸோ அவனும் பேக் ஹேண்ட்லரு. ஸோ அவனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு செஷன் நடக்கும்போது அவனுக்கு ஆஃபீஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி எனி ஒன் கேன் யூ, உன்னால முடிஞ்ச உன்னோட சுய முயற்சியால உன்னோட வந்து யூ கேன் மேக் அன் இம்பாக்ட் இந்த கம்பெனி ஆர் உன்னோட சிஸ்டம்ல வந்து யூ கேன் மேக் அ பிக் இம்பாக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவன் என்ன யோசிப்பான், ஓகே சரி, இப்போ நான் பேக் ஹேண்ட்லரா இருக்கேன், நான் வந்து என்ன மாதிரி வந்து நான் ட்ரை பண்ண முடியும், என்ன வந்து டிஃப்ரெண்டா ட்ரை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து எல்லார்கிட்ட போய் கேட்பான், அந்த மாதிரி நம்ம ஏதோ ட்ரை பண்ணலாமா அப்படின்ட்டு. மீதி பேர் எல்லாம் சொல்லுவாங்க, ஏன்ப்பா நீ வேற, இப்போ இருக்கிற வேலையே தலைவலியா இருக்கு,
இதுல நீ வேற வந்துட்டு எது புதுசா ட்ரை பண்ணுமான்னு சொல்ற, ஒழுங்கா வந்து உன் வேலையை பண்ணியா வீட்டுக்கு போனியா இரு, ஏன் தேவையில்லாம உன் டைம் வேஸ்ட் பண்றேன்னு வந்து அவனை டிஸ்கரேஜ் பண்ணி விட்டுருவாங்க. அவன் வீட்டுக்கு போவான். ஆனா வீட்டுல போயிட்டு சமாவும் அவனுக்கு மனசு தோணிட்டே இருக்கும், இல்லையே நம்ம வந்து கண்டிப்பா முயற்சி பண்ணா நம்ம வந்து ஏதோ ஒன்று பண்ண முடியும், ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப யோசிக்கும் போது அவனுக்கு வந்து ஜஸ்ட் அவன் வந்து ஒரு புக் பார்த்துட்டு இருக்கும்போது he will come across some quote. இந்த கோட்ஸ் இருக்கும்ல, குட் மார்னிங் கோட் ஆர் இந்த இன்ஸ்பைரிங் கோட் அப்படின்ட்டு. ஸோ வந்து அவனுக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகும், இந்த மாதிரி சரி ஓகே இந்த மாதிரி ஒய் டோன்ட் ஐ ஷேர் தீஸ் கோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான், ஒரு பிரிண்ட் எடுப்பான் அவனே வீட்டில் இருந்துட்டு, இந்த ஒரு குட்டி குட்டி கோட் ஒரு 20 கோட்டை வந்து எழுதிட்டு அந்த கோட்டை வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணி வச்சிருவான். செப்பரேட்டாக கட் பண்ணி வச்சுட்டு அந்த கோட்ஸை வந்து எடுத்துட்டு அவன் அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு போயிட்டு என்ன பண்ணுவான், அவன் வந்து இப்போ ஒரு கஸ்டமர் வராரு, பில் போடுறாரு. ஸோ அந்த சாமான் கொடுக்கும்போது அந்த சாமானோட சேர்த்து இந்த ஒரு கோட் இருக்குல்ல ஸ்ட்ரிப்ல எழுதியிருப்பான். சே மேபி சே டைம் அண்ட் டைட் வெயிட்ஸ் ஃபார் நன் ஆர் அந்த குட்டி குட்டி கோட்டு அந்த ஒரு ஸ்ட்ரிப்போட பேப்பர் எடுத்து அவர் பேக்குள்ள போட்டு கொடுப்பான். அண்ட் he will do it. He will not say அவங்க என்ன பார்க்குறாங்களா என்ன அப்ரிஷியேட் பண்ணுறாங்களா, ஒன்றுமே கிடையாது. இன்ஃபேக்ட் நிறைய பேர் வந்து பில் பண்ணும்போது இவனை பார்க்கறதே இல்லை, ஜஸ்ட் அப்படியே பேப்பர் அவங்க வித்த வாங்கிட்டு அப்படியே போயிட்டு இருப்பாங்க. பட் என்ன ஆகும், நான் ஸ்லோவா ஆஃப்டர் அ வைல் பீப்புள் வந்து வீட்டுக்கு போயிட்டு அதை பார்க்கும்போது ஏய் பரவாயில்லையே டிஃப்ரெண்ட் ஏதோ இருக்குன்னு பார்க்கும்போது அந்த கோட் வந்து அவங்களுக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்கும். அண்ட் ஸ்லோலி வந்து என்ன ஆகும்னா இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகும். இந்த மாதிரி இங்கே ஒருத்தர் இருக்கான், ரூடின்னு ஒருத்தர் பேக் ஹேண்டில் இருக்கான், அவன் வந்து இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கான் அப்படின்னு. ஸ்க்ரீனில் ஒன்றும் கிடையாதுப்பா, ஐம் நாட் ஷோயிங் எனிதிங் இன் பிபிடி, ஜஸ்ட் நான் வந்து ஒரு ஸ்டோரியாக தான் சொல்கிறேன். ஓகே, ஸோ நான் ஸ்க்ரீன் ஏதோ காமிக்கும் போது நான் வில் ஷோ யூ த ஸ்க்ரீன். ஸோ என்ன ஆகும்னா ஸ்லோலி வந்து நிறைய பேருக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தெரிய வந்துட்டு எல்லாரும் வந்து என்ன பண்ணுவாங்க, அங்கே நிறைய லைன் இருக்கும் பில் போடுறதுக்கு, பட் எல்லாரும் வந்து ஒரே லைனில் வந்து நிற்பாங்க. எதுக்குன்னு கேட்டா, இல்லை எனக்கு அவன் ரூடியோட கோட் வந்து எனக்கு படிக்கணும் இன்னைக்கு, அவன் என்ன போடுறான் அப்படின்ட்டு. ஸோ அதனால ஐம் ஸ்டாண்டிங் இன் திஸ் லைன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இதை பார்த்து என்ன ஆவாங்க, கம்பெனியில் இருக்கிற மீதி பேர் வந்து தே வில் கெட் இன்ஸ்பயர்ட். உடனே சரி பரவாயில்லையே இவனு கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறான், நம்மளும் இது டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த பூ விற்பாங்கல்ல, அந்த புது அந்த ஃப்ரெஷ் பூவை விற்கிறவங்க இப்போ எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த பூ வந்து எல்லாம் வேஸ்ட் ஆகிடும். ஸோ அவங்க என்ன யோசிப்பாங்க, சரி நம்ம இதை தூக்கி போடுறதுக்கு பதிலாக இருக்கிற கஸ்டமருக்கு ஒன்று கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை தூக்கி போடுறதுக்கு பதிலாக எந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பூ அதை வந்து சேல் ஆகாமல் அந்த எண்ட் ஆஃப் த டே அதை வந்து இந்த இப்போ சின்ன பசங்க யாரோ வராங்க இல்லைன்னா யாரோ அவங்க கஸ்டமர்ஸ்க்கு வந்து சார் இது வந்து காம்ப்ளிமெண்ட்டாக வச்சுக்கோங்க சார் அப்படின்னு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதை பார்த்து ஒரு அந்த சின்ன சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிற வேற ஃபங்க்ஷன் ஆளுங்க வந்து they will get inspired. சரி நம்மளும் ஏதோ பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லா இன்ஃபர்மேஷன் வந்து அந்த கம்பெனியோட ஹெட்டுக்கு போகும். உடனே அவர் சொல்லுவார், ஐய் பரவாயில்லையே முன்னாடி வந்து பார்த்தோன்னா எல்லாரும் போர்டாக உட்காந்துட்டு இருப்பாங்க, இப்போ எல்லாரும் வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்காங்க, என்ன ரீசன் அவர் பார்க்கும்போது இட் வில் கம் பேக் டு திஸ் அந்த பேக்கேஜ் ஹேண்ட்லர் ரூடின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி அப்போ he will be extremely surprised. இந்த மாதிரி எந்த ஜாப் வந்து எல்லாரும் வந்து ரொம்ப போரிங்கான ஜாப், ஒன்றுமே பண்ண முடியாது, எஃபெக்டே இருக்காது, யாரும் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு இருக்கிற ஜாப் ஒரு பையன் வந்து ஒரு சின்ன முயற்சியால அவனோட செல்ஃப் இனிஷியேட்டிவ்னால அவன் வந்து he will not think that I want to become a leader or I want to do something. அப்படிலாம் ஒன்றும் யோசிக்க மாட்டான். என்னால வந்து என்னோட முயற்சியால நான் என்னால பண்ண முடியும் அப்படின்னு ஒரு தாட் எடுத்துட்டு he will just focus. என்னோட வேலையில மட்டும் அவன் ஃபோக்கஸ் பண்ணுவான், பட் he will end up inspiring a lot more people. ஸோ இதே இது வந்துட்டு அண்ட் ஐ கேன் டெல் யூ தட் நாங்கள் வந்து கம்பெனியில் வந்து when you look for youngsters, one of the thing which will set you apart, நீங்க வந்து இப்போ ஒரு 10 பேர் ஒரு வேலைக்கு அப்ளை பண்றீங்க, உங்களை எது டிஃபரன்ஷியேட் பண்ணும் அப்படின்னா உங்க செல்ஃப் இனிஷியேட்டிவ். எல்லாருக்கும் வந்து ஒரே வேலை தான் கொடுப்பாங்க, சரி உனக்கு வந்து இந்த மெஷின்ல இந்த வேலைப்பா, உனக்கு வந்து இந்த குவாலிட்டியில இந்த வேலை பார்த்துக்கணும், ஏதோ ஒரு வேலை கொடுத்துருவாங்க. பட் உங்களுக்கு என்ன டிஃபர் பண்ணணும்னா, நீ இஃப் யூ வாண்ட் டு டிஃபரன்ஷியேட் யுவர் செல்ஃப், இஃப் யூ வாண்ட் டு பிகம் அ லீடர்னா நீங்க வந்து ஓகே எனக்கு இந்த வேலை கொடுத்துருக்காங்க, நான் இந்த வேலையை முடிச்சுட்டு இன்னும் நான் எக்ஸ்ட்ரா என்ன பண்ண முடியும். ஸோ பாஸ் வந்து உங்ககிட்ட வந்து இதை பண்றேன் அதை பண்றேன் கேட்க மாட்டாங்க, உங்களுக்கே தோணும் சரி இந்த இடத்துல இது இப்படி பண்ணிட்டு இருக்கோமே, இதனால எவ்வளவு டைம் எடுக்குது, நம்ம இதை இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணலாமா. அண்ட் நாட் ஜஸ்ட் இன் ஜாப், அண்ட் இது வந்து நீங்க ஜாப் போகிற வரை நீங்க வெயிட் பண்ண வேண்டாம். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து இப்போ ஜாயின் பண்ண போறீங்க காலேஜ், நீங்க இதை பண்ண போறீங்கன்னா உங்க காலேஜ்லயே வந்து வாட் கைண்ட் ஆஃப் இனிஷியேட்டிவ் யூ கேன் டேக். ஸோ உங்களுக்கு டீச்சர்ஸ் எதாவது கொடுக்குறாங்க, இப்போ நீங்களே ஏதோ இனிஷியேட்டிவ் எடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சேர்ந்து நீங்க இனிஷியேட்டிவ் எடுத்து ட்ரை பண்ண முடியுமா. ஸோ என்ன பண்ணலாம்னு சொல்றது உங்க கையில இருக்கு, அதர்ஸ் தி நாட் கம் அண்ட் டெல் யூ. அண்ட் நீங்க போய் உங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஐடியா கேட்கலாம், இல்லைன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம். பட் த பாயிண்ட் இஸ் அந்த இனிஷியேட்டிவ் அந்த ஹேபிட் வந்து இப்பவுமே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா when you started at some point of time in your life உங்களுக்கு வந்து you will be seen as a leader. ஏன்னா that is what இனிஷியேட்டிவ் நீங்க எடுக்கும்போது நான் இனிஷியேட்டிவ் வந்து என்னை வந்து அப்ரிஷியேட் பண்ணணும், என்னை வந்து எனக்கு இந்த காசு கொடுப்பாங்க இல்லை வந்து எனக்கு ப்ரைஸ் கொடுப்பாங்க அப்படின்னு கிடையாது.
have the habit of taking initiative. ஏன்னா not everybody takes initiative. ஆனா இனிஷியேட்டிவ் எடுக்கிறவனா வந்து லீடர், தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் கண்டிப்பா வரும். ஸோ மேக் தி ஹேபிட் ஆஃப் டேக்கிங் செல்ஃப் இனிஷியேட்டிவ். அது உங்களோட லைஃபா இருக்கட்டும், உங்களோட வேலையா இருக்கட்டும், உங்களோட படிப்பாவும் இருக்கட்டும். ஓகே, ஸோ ஹேவ் த ஹேபிட் ஆஃப் டேக்கிங் இனிஷியேட்டிவ். Now I'll move on to the third skill. So I will share my screen here so that okay, this is one of the critical skill. Again, personal effectiveness na sollumbodhu what becomes extremely critical is how உங்களோட கம்யூனிகேஷன் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. கம்யூனிகேஷன் என்ன நினைக்கிறீங்க? வாட் டு யூ திங்க் ஆஃப் கம்யூனிகேஷன்? அகைன் நீங்க சாட்ல நீங்க டைப் பண்ணலாம். கம்யூனிகேஷன்னா வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை கம்யூனிகேஷன்? ஸ்பீக்கிங் ஸ்கில், ஸ்பீச். ஓகே, வெரி குட். ஓகே, முஸ்தாக், கோகுல், ஸ்பீக்கிங் ஸ்கில் கரெக்டா? ஸோ இப்போ வந்து நான் உங்ககிட்ட வந்து இந்த சாய்ஸ் கொடுக்குறேன். இந்த மாதிரி நீங்க வந்து நின்று கிளாஸ் கிட்ட பேசணும் அப்படின்னு உங்களால பேச முடியுமா? இப்போ உங்களுக்கு வந்து இப்போ பிரின்சிபல் வந்து உங்களை வந்துட்டு நீங்க பேசுங்கன்னு சொல்லும் போது ஸோ பேசுறது சும்மா ஏதோ ஒரு கதை இல்லை, சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி பேசணும். ஐம் ஷுர் சம் ஆஃப் யூ வில் பி கான்ஃபிடென்ட். ஸோ குட். சில பேர் எஸ்ன்றீங்க, சில பேர் வந்து இல்லை நோன்னு யோசிக்கிறீங்க இல்லையா? கரெக்ட். ஸோ அண்ட் லிட்டில் பிட் ஸ்பீக் அப்படின்ட்டு இப்போ வந்து அண்ட் ஐம் ஷுர் சம் ஆஃப் யூ வுட் ஹேவ் கம் ஃப்ரம் தமிழ். நீங்க இப்போ 10th படிச்சிருது, நீங்க இதுவரை படிச்சிருக்கிறது எல்லாம் கொலோக்கியலா இருக்கும், தமிழ் லாங்குவேஜ்ல தான் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு வந்து இப்போ நீங்க லைஃப்ல சக்சீட் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குன்னா திஸ் இஸ் ஒன் ஸ்கில் யூ ஹாவ் டு டெவலப் இன் யுவர் லைஃப். ஏன்னா நீங்க வந்து எவ்வளவு டெக்னிக்கலா நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தா கூட அன்லெஸ் உங்களாட வந்து இன்னொருத்தர்கிட்ட வந்து உங்க ஸ்கில் உங்களுக்கு உங்க நாலேஜ் ஒரு உங்க ஸ்கில்லை நீங்க ஷேர் பண்ண முடிஞ்சாதான் மீதி பேர் வந்து அவங்க பார்ப்பாங்க, ஆமா இந்த பையன் கிட்ட டேலண்ட் இருக்குன்னு. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுட்டு உங்களால பேச முடியலன்னு வச்சுக்கோங்களேன், ஃபியூச்சர்ல என்ன ஆகும்? உங்க நாலேஜ் உங்ககிட்ட தான் இருக்கும், மீதி யாருக்கும் வந்து உங்ககிட்ட நாலேஜ் இருக்குன்னு தெரியாது. ஸோ என்ன கிரிட்டிக்கல்னா கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன் இன் யுவர் லோக்கல் லாங்குவேஜ், இன் யுவர் மதர் டங். நம்ம இப்போ தமிழ் இருக்கும், நீங்க தமிழ்ல வந்து கம்ஃபர்டபுளா பேசலாம். சில பேருக்கு தமிழ்ல பேசுறதே கஷ்டமா இருக்கும். இப்போ நின்று பேசணும் 4-5 பேருக்குன்னா ஒரு நர்வஸ் இருக்கும் இல்லையா, ஒரு சின்ன ஆன்சைட்டி இருக்கும். ஸோ வாட் ஐ வாண்ட் யூ டு டூ, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் யுவர் கம்யூனிகேஷன் அண்ட் எஸ்பெஷலி இங்கிலீஷ்ல கம்யூனிகேட் பண்றது ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நீங்க இப்போதான் காலேஜ் என்டர் ஆறீங்க. நிறைய பேர் யோசிக்கலாம், இந்த மாதிரி ஏன்ப்பா இங்கிலீஷ் கத்துக்கணும், நான் தமிழ்லேயே வந்து நான் டெவலப் பண்ணிப்பேன், தமிழ்லேயே எனக்கு போதும் அப்படின்னு. அது ஒன்றும் தப்பு கிடையாது, தமிழ்லேயே இருக்கலாம். பட் என்னன்னா இஃப் உனக்கு வந்து இப்போ நான் பெரிய லெவல் நான் அச்சீவ் ஆகணும், லைஃப்ல ஒரு பெரிய பதவிக்கு போகணும், பெரிய லீடர் ஆகணும் அப்படின்னா இப்போ நீங்க பாலிடிக்ஸ் என்டர் ஆறீங்கன்னா அது ஓகே, அப்போ உங்களுக்கு இங்கிலீஷ் தேவையில்லை, ஏன்னா அது வந்து கம்ப்ளீட்டா வேற ஸ்ட்ரீம். பட் உங்களுக்கு வந்து இப்போ நான் ஒரு இன்ஜினியர் ஆகணும், ஒரு மேனேஜர் ஆகணும், ஃபாரின் போகணும் அப்படின்னா இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல். அது வந்து இப்பவுமே நீங்க டெவலப் பண்ணாதான் ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு அப்புறம் யூ வில் பி ஏபிள் டு கம்பீட் ஈஸிலி. இல்லைன்னா நீங்க வந்து ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க கஷ்டப்பட்டோம், ஐயோ நான் முன்னாடியே பண்ணிருக்கலாமே அப்படின்ட்டு. சரியா? ஸோ இது வந்து இப்பவுமே நீங்க டெவலப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதோ ஹெல்ப் வேணும்னா ரீச் அவுட் டு யுவர் பிரின்சிபல், ரீச் அவுட் டு யுவர் டீச்சர்ஸ் அண்ட் டெல் தம் யூ நீட் ஹெல்ப். ஓகே, நவ் ஹவு இந்த உங்க கம்யூனிகேஷன் வந்து நீங்க எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கறதுக்கு ஒரு சின்ன டிப், something which I have learned and which I have practiced at some point of time and which I recommend to everybody. டெய்லி வந்து ஒரு புது இங்கிலீஷ் வேர்டு கத்துக்கோங்க. ஓகே, நான் இதை ஏன் சொல்றேன்னா இதை வந்து ஆக்சுவலா இன்டர்நேஷனல்ல வந்து ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. என்ன ரிசர்ச் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ நான் உங்க எல்லாருக்கும் ஒரு வேலை கொடுக்குறேன்னு வச்சுக்கோ, சின்ன ஆக்டிவிட்டி கொடுக்குறேன். இஃப் ஐ ஆஸ்க் யூ டு டேக் அ ஷீட் ஆஃப் பேப்பர், உனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் வேர்ட்ஸ்ல உங்களை எழுத சொல்றேன் வச்சுக்கோ. இப்போ ஒரு வார்த்தை வந்து ஒரு வேர்டு. ஸோ இஃப் ஐ ஆஸ்க் யூ டு ரைட், உங்களை எழுத சொன்னா யூ மே ரைட் சம் 50 வேர்ட்ஸ். ஏன்னா யூஸ்வலா என்ன சொல்லுவாங்கன்னா டிபெண்டிங் அப்பான் யுவர் நாலேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இப்போ ஒரு இங்கிலீஷ் வேர்டு எழுத சொன்னீங்கன்னா மேபி ஐ கேன் ரைட் அப் டு சே 500 வேர்ட்ஸ். அண்ட் 500னா எப்படி ஹோம், பஸ், ஹெலிகாப்டர், ஏரோப்ளைன், கேம் ஹியர், பிஃபோர் ஹேண்ட் அப்படின்னு ஒரு எல்லாம் வேற ரேண்டம் வேர்ட்ஸ். அவங்க என்ன ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா உனக்கு வந்து on an average how many words, English words you are able to know, உனக்கு வந்து எது தெரியுமோ that will determine your success. So they said இப்போ உனக்கு வந்து ஒரு 50 இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தெரியுதுன்னா நீ வந்து இந்த லெவல் வர லைஃப்ல சக்சீட் ஆகுவ. உனக்கு வந்து இப்போ ஒரு 200 வேர்ட்ஸ் தெரியுது அப்படின்னா உன்னோட லைஃப்ல சக்சீட் ஆகிற கேப்பபிலிட்டி அதுக்கு மேல இருக்கு. உனக்கு இதே வந்து 500 இங்கிலீஷ் வேர்ட் இருக்குன்னா அதுக்கு மேல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தே
associated the knowledge of the words to their life success. அது ரெண்டையும் அசோசியேட் பண்ணியிருக்காங்க. அதனால ஐ வாண்ட் டு கிவ் திஸ் சேலஞ்ச் டு யூ. டெய்லி வந்து ஒரு வார்த்தை கத்துக்கோங்க. ஸோ ஒரு புது வேர்டு which you didn't know before. நான் இன்னைக்கு தான் புதுசாக கத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் சே ட்ரெமெண்டஸ்ல வந்து நான் இன்னைக்கு கத்துக்கிட்டேன். ட்ரெமெண்டஸ்னா என்ன, அந்த வார்த்தையை பாக்குறீங்க, டிக்ஷனரியில் அதோட மீனிங் பாக்குறீங்க. and maybe something else, say establish. ஸோ இதெல்லாம் ஒரு வார்த்தை. ஸோ ஒரு வேர்ட் நீங்க டெய்லி கத்துக்கிட்டீங்கன்னா ஒரு வருஷத்துல வந்து நீங்க 365 வேர்ட்ஸ் கத்துக்கலாம், புது வேர்ட்ஸ் which you didn't know before. இதே மாதிரி இதே ஹேபிட் நீங்க கண்டினியூ பண்ணீங்கன்னா 10 வருஷத்துல வந்து 3000 நியூ வேர்ட்ஸ். இன்ஃபேக்ட் இந்த இதை நீங்க அச்சீவ் பண்ண முடிஞ்சா ட்ரஸ்ட் மீ, உங்களோட அந்த சக்சஸ் லெவல் வந்து ஃபார் ஹையரா இருக்கும். ஸோ ஏன்னா இன்ஃபேக்ட் ஃபார் ஆன் ஆவரேஜ் ஐ திங்க் பீப்புள் நோ ஒன்லி 2000, 2003 and 2500 வேர்ட்ஸ். அதுக்கு மேல நீங்க போறீங்கன்னா இட் வில் பி வெரி எக்ஸ்போனென்ஷியல் சக்சஸா நீங்க வந்து லைஃப்ல அச்சீவ் பண்ணலாம். ஸோ அதனால மேக் இட் அ ஹேபிட் டு லேர்ன் சம்திங் நியூ எவ்ரி டே. அண்ட் லேர்ன் பண்றது மட்டும் முக்கியம் கிடையாது, கிரியேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஸ்பீக். உங்க காலேஜ்ல வந்து ஐ டோன்ட் நோ வெதர் யூ ஹேவ் அன் பிளாட்ஃபார்ம் வேர் யூ கேன் ஸ்பீக் இன் இங்கிலீஷ். அப்படி இல்லைன்னா வந்து நீங்களே கிரியேட் பண்ணுங்க. ஒரு 10 ஃப்ரெண்ட் ஜாயின் பண்ணி சரி வாரத்துல ஒரு வாட்டி எல்லாரும் ஒரு ஃப்ரெண்டு ஒரு நாள் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒன்லி வென் யூ ஸ்பீக் இட்ஸ் இனிஷியலா கஷ்டமா இருக்கும். இங்கில வந்து ஃபோக்கஸ் என்னன்னா பெர்ஃபெக்டா இங்கிலீஷ்ல பேசணும் அப்படின்னு கிடையாது. வாட் எவர் யூ கேன் ஸ்பீக், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மிக்ஸ் பண்ணி பேசினா கூட, இப்போ நான் பேசுற மாதிரி வாட் எவர் யூ கேன் ஸ்பீக் லிட்டில் பிட் ட்ரை பண்ணுங்க. ஓவர் டைம் நீங்க வந்து இம்ப்ரூவ் ஆவீங்க. ஓகே, ஸோ கிரியேட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஸ்பீக். இஃப் யூ கேன் டூ திஸ், ட்ரஸ்ட் மீ, வென் யூ சிட் ஃபார் யுவர் பிளேஸ்மெண்ட்ஸ் ஆர் பிளேஸ்மெண்ட் ஆயிட்டு உனக்கு வந்து ஜாப் கிடைச்சிட்டு கம்பெனிக்குள்ள போகும்போது கம்பெனி வில் அப்ரிஷியேட் யூ, சேயிங் இந்த பையன் வந்து ரொம்ப ஹம்பிள் பேக்ரவுண்ட்ல இருந்து தமிழ்ல தான் ஃபுல்லா படிச்சிருக்கான், பட் அவன் வந்து அவனோட எஃபர்ட்ஸ்னால அவன் வந்து இவ்வளவு சூப்பரா பண்றான், ஆர் தே வில் பி சர்ப்ரைஸ்ட். ஸோ ஆல்வேஸ் என்ஷூர் யூ புட் இன் தட் எஃபர்ட் டு சக்சீட். ஓகே, சரி, ஐ திங்க் now I'll keep it short. I know we are coming to the close of the session. Now இதுல வந்து more of a general job skills. இப்போ வந்து I'm sure நீங்க இப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இயர்ஸ் இருக்கீங்க, இன்னும் உங்களுக்கு ஒரு வருஷம், ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்கு இன்னும் 2 வருஷம் இருக்கு, செகண்ட் இயர்ஸ்க்கு இன்னும் 1 வருஷம் இருக்கு. நீங்க ஜாப் அப்ளை பண்ணும்போது என்னென்ன ஸ்கில்ஸ் உங்களுக்கு முக்கியமா தேவை? ஸோ நீ கால் அஸ் பர்சனல் எஃபெக்டிவ்னஸ் எதெல்லாம் உங்களுக்கு இம்பார்ட்டண்டா தேவைன்னு பாத்தீங்கன்னா, 1 டெக்னிக்கல் நாலேஜ். இது வந்து மேண்டேட், 100% எல்லாருக்கும் தேவை. எனக்கு வந்து சார் எனக்கு டெக்னிக்கல் நாலேஜ் தெரியாது பட் நான் மேனேஜ் பண்ணிப்பேன் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா சாரிப்பா, எனக்கு நீ வேண்டாம்ப்பா. ஐ நீட் சம்படி வித் ப்ராப்பர் டெக்னிக்கல் நாலேஜ். ஸோ அதனால அண்ட் டெக்னிக்கல் நாலேஜ்னா உங்க ஸ்டடீஸ், உங்க சப்ஜெக்ட்ஸ், இப்போ உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் இருக்கோ அந்த சப்ஜெக்ட்ல வந்து ஒரு எல்லா சப்ஜெக்ட்ல நீங்க பெஸ்ட் இருக்க வேண்டாம், பட் ஒரு 3-4 சப்ஜெக்ட் டெக்னிக்கல் டாபிக்ஸ்ல யூ ஷுட் நோ த ஃபண்டமெண்டல்ஸ். ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருக்கனா சூப்பர், அது வந்து ரொம்ப பெட்டர். பட் ஃபண்டமெண்டல்ஸ் வந்து அந்த சப்ஜெக்ட்ல நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. இஃப் யூ சீரியஸ் ஃபார் அ ஜாப், அகைன் ஐம் சேயிங், ஏதோ ஒரு வேலை போதும் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா பிரச்சனை இல்லை. யூ கேன் பி லைக் வாட் யூ வாண்ட். பட் இஃப் யூ வாண்ட் டு சக்சீட், சிட் டுடே, யூ வில் நோ ஓகே நான் எந்த சப்ஜெக்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்கேன், எந்த இடத்துல வீக்கா இருக்கேன், எந்த இடத்துல டெவலப் பண்ணணும் அப்படின்னு 2-3 சப்ஜெக்ட் ஐடென்டிஃபை பண்ணி அதுல வந்து டெவலப் யுவர் ஃபண்டமெண்டல்ஸ். அவங்க வந்து இப்போ பேசிக்கா வந்து ஓகே, இப்போ சப்போஸ் அல்ஜிப்ரானா a+b² என்னது, இதுல ரொம்ப ஃபண்டமெண்டல்ஸ், இது nobody can teach you this, so you should know this. இதே மாதிரி உங்க டெக்னிக்கல் டாபிக்ஸ்ல ஐடென்டிஃபை இட் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் இட். ரொம்ப சூப்பரா இருக்க வேண்டாம், பட் 70% நாலேஜ் இருக்கணும், சரியா? ஸோ டெக்னிக்கல் நாலேஜ் இஸ் ஒன் ஆஃப் த கீ ஸ்கில் செட்ஸ். செகண்ட் பாத்தீங்கன்னா லேர்னிங் ஆட்டிடியூட். லேர்னிங் ஆட்டிடியூட் எப்படின்னா, இப்போ கம்பெனின்னு ஜென்ரலா பாத்தீங்கன்னா we like people or we give importance to people who like to learn continuously. இப்போ in case இப்போ even Arnold எடுத்துக்கோங்க, I shared the life story of Arnold இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து he had a learning attitude to become the best bodybuilder. ஸோ அதுல வந்து அவர் எல்லாம் படிச்சாரு, சே பாடி எப்படி டெவலப் பண்ணணும், என்ன மாதிரி சாப்பாடு சாப்பிடணும், என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, அதை அச்சீவ் பண்ணிட்டு அப்புறம் he started learning about movies. மூவிஸ்ல வந்து ஆக்டரா ஆகிறதுக்கு எப்படி சக்சீட் பண்ணணும், டிராமா கிளாஸஸ் எடுக்கணும், அதுக்கு என்ன லேர்னிங் தேவை அப்படின்ட்டு அதை அச்சீவ் பண்ணிட்டு அப்புறம் திருப்பி he said okay now I want to get into politics. அதுக்கு என்ன நாலேஜ் தேவை, அதுக்கு என்ன ஸ்கில் செட்ஸ் தேவை அப்படின்னு. ஸோ ஒன் ஆஃப் த ஸ்கில்ஸ் விச் வில் ஹெல்ப் யூ இன் யுவர் லைஃப் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா லேர்னிங் ஆட்டிடியூட். ஆல்வேஸ் கண்டிப்பா வந்து கீப் learning something, okay, and இப்பவுமே நீங்க அதை கல்டிவேட் பண்ணிக்கோங்க. now you can learn as simple as for example communication. நான் வந்து கம்யூனிகேஷன் டெவலப் பண்ண போறேன், அதை லேர்ன் பண்ணுங்க. learn something on your technical இது. ஸோ அந்த மைண்ட் செட், ஏன்னா இப்போ வந்து உங்ககிட்ட இப்போ உங்ககிட்ட நான் கேட்கறேன்னு வச்சுக்கோங்க, எல்லாருக்கிட்டையும் ஒரு லாஸ்ட் 6 மாசம் இப்போ எல்லாரும் கோவிட்ல இருக்கோம், எல்லாரும் வந்து நம்ம எல்லா ஆன்லைன் கிளாஸஸ்
வேற வழியே இல்லை. அன்ஃபார்ச்சுனேட், பட் நம்ம எல்லாரும் இப்படி மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். லாஸ்ட் ஒரு வருஷத்துல என்ன புது ஸ்கில் நீங்க கத்துக்கிட்டீங்க? கேன் யூ டைப் இட் ஹியர்? என்கிட்ட முன்னாடி இல்லாத ஸ்கில் இல்லைன்னா நாலேஜ் வந்து நான் இந்த ஒரு வருஷத்துல டெவலப் பண்ணியிருக்கேன் சார். டெய்லி கிளாஸ் போறதுலாம் வேண்டாம் எனக்கு. உங்க கிளாஸ் போறீங்க, மிஸ் வந்து உங்களுக்கு ஏதோ கத்துக் கொடுக்குறாங்க, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்களே வந்து எஃபர்ட்ஸ் போட்டு என்ன ஸ்கில் கத்துருக்கீங்க? கேன் சம் ஆஃப் யூ டைப் இட் ஹியர்? ஓ, வெரி குட். ஓகே, சம் இங்கிலீஷ் நாலேஜ், பேசிக் ஹிந்தி, வேற என்னெல்லாம் லேர்ன் பண்ணியிருக்கீங்க? ஓகே, இம்ப்ரூவ் மை கம்யூனிகேஷன் ஸ்கில், எலக்ட்ரானிக் ஸ்கில்ஸ். ஓகே, okay, agriculture, okay, cooking, okay, good. See இப்போ okay, I'm getting a lot of responses. Nice to see the responses. சில பேர் வந்து இப்போ இப்போ okay, see, nothing wrong in learning any skill, but again career oriented skill இருந்தா okay. See, because some we like to do fun. For example, நான் வந்து drawing பண்றேன், நான் painting பண்றேன், அது நம்ம இப்போ அதெல்லாம் பண்ணும்போது அது okay, we'll develop something which is good. I'm not saying which is not good, but அதே இதை வந்து if you can translate it to something to your career. இப்போ கரியர்ல வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதான் இப்போ கம்யூனிகேஷன் ரிலேட்டட். இப்போ நான் வந்து சார் முன்னாடி வந்து நிறைய பேரோட பேசுறதுக்கு பயப்படுவேன், பட் இப்போ வந்து நான் ஒரு 10 பேர் முன்னாடி நிக்க வச்சு என்ன பேச சொன்னீங்கன்னா நான் வந்து கான்ஃபிடென்ட்டா பேசுறேன் சார். இல்லை வந்து முன்னாடி என்னால் இங்கிலீஷ்ல பேச முடியாது, இப்போ நான் வந்து ஒரு சென்டென்ஸே வந்து இங்கிலீஷ்ல பேசுறேன் சார். அந்த மாதிரி நீங்க டெவலப் பண்றீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க பண்றீங்கன்னா வெல் அண்ட் குட். பட் இஃப் யூ ஆர் லைக் இல்லை சார் நான் வந்து 10th முடிச்சேன் சார், 10th முடிச்சதுக்கும் இப்போவும் நான் அதே மாதிரி தான் இருக்கேன் சார் அப்படின்னு இருக்கீங்கன்னா தென் யூ ஹேவ் டு வேக் அப் நவ். ஏன்னா வந்து டைம் உங்ககிட்ட ரொம்ப கிடையாது. ஏன்னா அப்படியே பார்க்க உங்க இப்போ நீங்க காலேஜ் முடிப்பீங்க, அப்புறம் வேலை வரும், அப்புறம் அப்படின்னு லைஃப் டக்குன்னு போயிடும், உங்களுக்கு டைம் எங்க போனதுன்னு தெரியாது. ஓகே, ஸோ மேக் அ பாயிண்ட் ஆஃப் ஹேவிங் அ லேர்னிங் ஆட்டிடியூட் இன் யுவர் லைஃப். அண்ட் ஃபைனலி ஐம் ஷுர் உங்க கரிக்குலம்லயே இருக்கும், கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் வந்து நல்லா டெவலப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபார் யூ என்ன ரொம்ப கிரிட்டிக்கல்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் யூ டு ஹேவ் யுவர் கம்ப்யூட்டர்னு பார்க்கும்போது ஒரு கம்பெனியில் உங்களுக்கு ஃபியூச்சரில் யூஸ் பண்ணுறது பேசிக் எக்ஸல், எம்எஸ் வேர்ட், பவர் பாயிண்ட். அண்ட் இதை வந்து உங்களுக்கு ஸ்கூலில் கற்றுக் கொடுப்பாங்க. பட் நிறைய பேர் நாங்கள் என்ன பார்க்குறேன்னா, ஐயோ ஸ்கூலில் ஏதோ ஒரு சப்ஜெக்டை கற்றுக் கொடுக்குறாங்க, ஏன்னா ஏதோ ஒரு கேஷுவலாக படிப்பாங்க தவிர ஒரு ஃபோக்கஸ்டாக வந்து அதை ஒரு ஸ்கில்ஸாக படிக்க மாட்டாங்க. டோன்ட் பி லைக் இட். உங்களுக்கு இந்த இது ஐம் ஷுர் உங்கள் கரிக்குலம்லேயே இருக்கும்னு நினைக்கிறேன். கற்றுக் கொடுக்கும் போது நீங்களே வந்து எஃபர்ட்ஸ் எடுத்து கொஞ்சம் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. பேசிக் இது நீங்கள் கற்றுக்கோங்க. ட்ரஸ்ட் மீ, இது வந்து உங்களுக்கு ஃபியூச்சரில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பேசிக் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் எங்கே போனாலும். ஓகே, சவுண்ட் குட்? ஓகே, நவ் ஐ ஜஸ்ட் மேபி 1-2 ஸ்லைட் which I'll close it off. Finally வந்து I'm going to show you a picture, okay, and I'm going to ask you what do you see. So இந்த இதில் what do you see here? Whatever you see, can you just type it out in the chat box? Okay, just a dot. Okay, black mark, bro. Okay, square inside a dot inside a square இல்லையா? சரி, dot அப்புறம் dot என்ன dot, என்ன color dot? Okay, square and a black mark, dot இல்லையா? Square inside. Okay, square outside actually, and white dot. Okay, good. Okay, some நிறைய பேர் மீனிங் கூட எடுக்கிறீங்க, square is the life. Okay, good, nice to see that. Okay, super. I think I've got my inputs. A lot of you said, okay, a square or a black dot inside a square இல்லையா? ஒரே ஜஸ்ட் ரெண்டே இன்புட்ஸ் மட்டும் தான் வந்து ஒரு ஒயிட் ஸ்கிரீன் அப்படின்னு வந்திருக்கு. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த வாட் எவர் ஐ ஷோட் யூ அண்ட் நம்ம லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் சிமிலர். இப்போ எப்படின்னா இங்க வந்து ஒயிட், அஃப்கோர்ஸ் தெர் இஸ் அ பிளாக் டாட், ஆனா இது ஃபுல்லா என்ன இருக்கு நம்மளுக்கு இங்க அதை சுத்தி ஒயிட் ஸ்கிரீன் இருக்கு இல்லையா? எல்லாம் வெள்ளையா இருக்கு. ஆனா நிறைய வாட்டி நம்ம எதுல ஃபோக்கஸ் பண்ணுவோம்? அந்த சின்ன கருப்பு டாட்ல மட்டும்தான். நம்ம லைஃப்ல வந்து எப்படி இருப்போம், மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளுக்கு வந்து நிறைய விஷயம் நல்ல விஷயமா இருக்கும் நம்மளை சுத்தி. பட் நிறைய வாட்டி நம்ம எதுல ஃபோக்கஸ் பண்ணுவோம்? ஒரு சின்ன விஷயம் எது வந்து சரியில்லாம இருக்கோ அதுலதான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதுதான் பிளாக் டாட். வெள்ளையா இருக்கிறது நிறைய இருக்கும், பட் அதெல்லாம் நம்ம கண்டுக்க மாட்டோம், பரவாயில்ல அதெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதுதான் வந்து பிளாக் டாட் இன்சைட் அ ஒயிட் ஸ்கொயர், இன்சைட் அ ஒயிட் பேஜ் அப்படின்பாங்க. இது வந்து மென்டலி நாட் ஜஸ்ட் யூ, எவ்ரிபடி, இன்ஃபேக்ட் 99% ஆஃப் த பீப்புள் வந்து பார்க்கும்போது பிளாக் டாட்டை தான் பார்ப்பாங்க. ஸோ இதுக்கு இது சொல்ல வரேன்னா, பர்சனல் எஃபெக்டிவ்னஸ்னு சொல்லும் போது one final skill which I want you to have, which I want you to take from this thing is start unga life la vandu I don't high possibility you may be looking for the black dot.
எதுல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பீங்க? எது வந்து நம்ம கிட்ட கிடையாது. நம்ம வீட்ல வந்து காசு இல்ல, நம்ம வீட்ல இது இல்ல, நம்ம வீட்ல அது இல்ல, என்கிட்ட இது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பிளாக் டாட்ல ஃபோக்கஸ் பண்ணுவோம். We may not be focusing on the white screen at all. So உங்களுக்கு லைக் என்ன முக்கியம்னா ஸ்டார்ட் லுக்கிங் ஃபார் த ஒயிட் ஸ்கிரீன். I'm sure there are a lot of positives in life. And the positives நீங்க focus பண்ணாலே, and this is one skill. The reason I said it as a personal effectiveness skill, இந்த skill வந்து உங்க லைஃப்ல both professionally and personally, it will take you very long in your own life. Okay, so அதனால start looking for the white thing. And that is why I want all of you to start being more grateful in your life. Gratefulனா எனக்கு இவ்வளவு நிறைய விஷயம் இருக்கு, எனக்கு வந்து so much எனக்கு லைஃப்ல இருக்கு, and be thankful to God for it. Saying okay, நன்றி கடவுளே, எனக்கு வந்து thank you for giving me good parents or loving parents, எனக்கு வந்து பேசிக் சாப்பாடு இருக்கு அந்த மாதிரின்னு சொல்லிட்டு. ஏன்னா once you start, in fact this wonderful quote which I have here from Oprah, one of the world's one of the biggest celebrities, நம்ம வந்து லைஃப்ல வந்து என்னென்ன இருக்குமோ அதுக்கு நம்ம தேங்க்ஃபுல்லா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா யூ வில் ஸ்டார்ட் கெட்டிங் மோர் இன் யுவர் லைஃப். பட் இப்போ அதே நேரத்துல எது வந்து என்கிட்ட கிடையாது லைஃப்ல, என்கிட்ட எது இல்ல, அதை பத்தி நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு யூ வில் நெவர் ஹேவ் எனிதிங், யூ வில் நெவர் ஃபீல் ஹாப்பி ஆர் சாட்டிஸ்ஃபைட். ஓகே, ஸோ நவ் இந்த கான்செப்ட் எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ வாட் ஐ வாண்ட் யூ டு டூ இஸ், ஐ வாண்ட் யூ டு class sir, how much time do we have, sir? I know it's 11:30. How much time do we have more? Yeah, you can take another 10 minutes. Fine, sir. I'll finish in 5 minutes, sir. Yeah. Sure. Okay. So what I want you to do is, again, I want you to type in the chat box, what are you grateful for? Grateful for na edukku வந்து நீங்க வந்து thankful இருக்கீங்க அப்படின்ட்டு. What are you grateful for in your life? It can be different for different people, but I want you to, maybe you take some time, you take 30 seconds and then you start typing, what are you grateful for in your life? Okay, good. Some are saying parents, some are saying good health, some are saying mom and dad. Okay, good. Okay, for being safe. Yes, absolutely. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கோவிட் 1.5 வருஷமா வந்து எல்லா லைஃபையும் வந்து ஃபுல்லா புரட்டி போட்டு எல்லாம் வந்து நல்லா நம்மளுக்கு எல்லாம் ஸ்ட்ராங்கா இது கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற டைம்ல ஒரு குட் ஹெல்த், நம்ம பேரண்ட்ஸோட நம்ம வந்து சந்தோஷமா சேஃபா இருக்கோமா, அதே வந்து ஒரு பெரிய கிரேட்ஃபுல்னஸ். ஓகே, குட். Good friends, some people are grateful, some people are good for their teachers. Yeah. Okay, I want you to do one more thing apart from this. If you have thoughts about what you're grateful for, see, most of the time we feel grateful but we don't convey it. நம்ம வந்து நம்ம ஷேர் பண்ண மாட்டோம் இல்லையா? What I want you to do is, say, I'm sure all of you have your mobiles with you, இல்லையா? So if you can now, or maybe after the session, once it gets over, make it a point and to say 3 people in your life. Say it could be your friends, it could be your seniors, யாரோ ஒரு அண்ணா இருக்காங்க, பக்கத்து வீட்டு அண்ணா, இல்ல யாரோ ஒருத்தங்க who may have inspired you, who may have guided you, who may have supported you. It could be your teachers, it could be your, say, school teachers, your college teachers. So I want you to identify 3 people. 3 பேர் ஐடென்டிஃபை பண்ணுங்க. அவங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் நீங்க அனுப்புங்க. The message I want you to send is like that. Thank you Anna, or thank you, in case say thank you Raja, thank you Mukesh, or whoever. Thank them for their help and guidance and say you value it a lot. And a gratefulness, the whole concept வந்து என்னன்னா, to first of all convey that you are thankful for their help, and just that, அவ்வளவுதான். You don't have to say anything that நான் உனக்கு இது பண்ணுவேன் அது பண்ண ஒண்ணுமே கிடையாது. So if you can now in your messages and யார் அந்த 3 பேரை ஐடென்டிஃபை பண்ணிட்டு just message them and tell them that you are thanking them for their guidance and for your class, and you value it a lot அப்படின்ட்டு மெசேஜ் பண்ணி அவங்க கிட்ட சொல்லுங்க. ஓகே, மேக் இட் a point. I'll give you 1 minute or 2 minutes, maybe 1 minute. If you can, you at least identify who are the people. So my friends can be one. Friendsல ஒரு friend இருக்கலாம். It can be your teacher. So அவங்க பேரை மட்டும் நோட் பண்ணுங்க. செஷன் முடிச்சு மறக்காம make it a point to convey it to them. நீ கால் பண்ணி அவங்களுக்கு தேங்க் பண்ணாலும் ஓகே, இல்ல மெசேஜ் பண்ணலாம், இமெயில் பண்ணலாம், இல்ல நேர்லயும் சொல்லலாம். ஓகே, so I'll give you 30 seconds to at least jot down the names of people. My friends in general எல்லாரையும் விட்டுறாதீங்க. You will have some person, see, ஜாலியா வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா பேசுறது மட்டும் வந்து இது கிடையாது. There'll be somebody who, நீ நம்ம தப்பு பண்ணும்போது நீ பண்றது தப்பு, உனக்கு நல்லது இல்லைன்னு சொல்றவங்க தான் உண்மையான ஃப்ரெண்டு. ஸோ அந்த மாதிரி ஐடென்டிஃபை 3 people in your life, including your parents. Okay, because sometimes we don't even thank our parents sometimes. So அதனால make it a point to write the names of people. 30 seconds நான் வெயிட் பண்றேன்.
and முடிச்சிட்ட அப்புறம் I'll just close off. Okay, great. So as I said, make it a point to convey to them, and that's when unga gratefulness வந்து you can start showcasing. And life la one of the secret வந்து பாத்தீங்கன்னா, when you start being grateful, எனக்கு வந்து எனக்கு இவ்வளவு நிறைய இருக்கு, தேங்க்யூன்னு சொல்லிட்டு நீங்க when you are being grateful, you will get more of it. உங்களுக்கு இன்னும் நிறைய வந்து பாசிட்டிவா நடக்கும் லைஃப்ல. ஓகேயா? அந்த black dot story ஞாபகம் வச்சுக்கோங்க. Don't look for the black dot in your life. Always look for the white space in your life. Your life will be very different. So I've come to the end of my session. So just to paraphrase, sir, you can, can someone summarize what have you learned from today's session? I just want to hear 1 2 people share your thoughts. So can you tell me what all you learned from today's session? Maybe if you can raise your hand, I will stop my share. Yeah. So can someone tell me who wants to share it? The principal, sir, maybe if you can have 1 or 2 people who you feel can summarize. Okay, good. So you can type it. Okay, so you learned about goal setting, you learned about self initiative, you learned about communication, importance of developing communication, and finally, of course, certain job skills பத்தி பேசணும், நம்ம technical skills develop பண்றது, learning attitude இருக்கிறது, and finally, always be grateful for things in your life. Be thankful and have a thanking attitude. Okay, that will definitely help you in your life. Okay, wonderful. So thank you so much, and I really enjoyed the interaction, and I hope that நீங்க இந்த இருக்கிற inputsலாம் எடுத்துட்டு you will positive நீங்க apply பண்ணுங்க. ஏன்னா knowledge மட்டும் முக்கியம் கிடையாது. You have to keep applying it, and that's when you succeed. And I wish you all the very best. It was nice interacting with all of you.